அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஒரு டேஸ்டியான சோயா ஸ்டஃப்டு சப்பாத்தி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சோயா சங்க்ஸை ஊற வைக்கிறதுக்காக ஒரு சாஸரில் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி முழுகிற அளவுக்கு சேர்த்துட்டு ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் ஹை ஃப்ளேமில் வந்து ஒரு 1 to 2 minutes மட்டும் வச்சுருந்தேன். ஸோ ஒரு 1 minute மட்டும் வச்சுருந்தா போதும். அப்படி நீங்கள் லோ ஃப்ளேமில் வைக்கிறதா இருந்தால் ஒரு 4 to 5 minutes வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். சோயா டபுள் ஆக்குறது நம்மளுக்கு கிளியராக தெரியும். ஸோ அப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த சாஃப்ட் அண்ட் டெண்டராக இருக்கும். ஸோ அப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிக்கணும். சோயாவில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா பிழிஞ்சு மிக்சிங் ஜாரில் சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு ரின்ஸ் தரோலி. அண்ட் எல்லாத்தையுமே இதே மாதிரி மிக்சிங் ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப அரைக்காமல் ஓரளவுக்கு மட்டும் அரைச்சிருந்தா போதும். சோயா ஸ்டஃபிங் குக் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி எல்லாம் மசாலா பவுடர்ஸ்னு ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வாட்டி ஃபஸ்ட்டே வந்து சோயாவை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இப்போ ஒரு பேனில் தாராளமாக எண்ணெய் சேர்த்துட்டு இது கூட ஒரு 4லேருந்து 5 கறி லீஃப் சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சாப் பண்ணி வச்சுருக்க பூண்டு இது கூடயே பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டேன். பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு சால்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கியாச்சு. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்க சோயாவை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். சோயா ஆட் பண்ணதுக்கப்புறமா வெங்காயத்து கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கம்பைன் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓரளவுக்கு பச்சை வாசனம் போனதுக்கப்புறமா மசாலா பவுடர்ஸை ஆட் பண்ணியிருந்தேன். சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் 65 பவுடர், இன்கேஸ் சிக்கன் 65 வேணாம்னா கொரியாண்டர் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். அண்ட் கரம் மசாலா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கியாச்சு. மசாலாவோட பச்சை வாசனம் கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பராக ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா 1 hour முன்னாடியே சப்பாத்திக்காக ஊற வச்சுருந்த மாவில் தான் இப்போ சப்பாத்தி ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஒரே சைடாக ரோல் பண்ணும்போது சாஃப்டாக சூப்பராக இருக்கும். ரொம்ப திக்காக ரோல் பண்ணால் சாப்பிட முடியாது. ரொம்ப தின்னாக ரோல் பண்ணால் கூட மொறுன்னு ஆகிடும். ஸோ ஓரளவுக்கு மீடியமாக வந்து ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு திக்னஸ் வந்தால் போதும். ஓரளவுக்கு மீடியம் சைஸில் நல்லா வெளிச்சதுக்கப்புறமா நடுவில் கொஞ்சமாக ஸ்டஃபிங் வச்சுருந்தேன். நான் ரெடி பண்ண ஸ்டஃபிங் வந்து ஒரு 4 பேர் சாப்பிடலாம் அந்தளவுக்கு ரெடி பண்ணியிருந்தேன். ஸ்டஃபிங் வச்சுட்டு ஆப்போசிட் சைட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம கையால் கொஞ்சமாக மட்டும் அழுத்தினா போதும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் பாக்ஸ் ஷேப்பில் இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக மேலே கொஞ்சம் மாவு தூவிட்டு ஓரளவுக்கு ரோல் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழுத்தி ரோல் பண்ணிங்கன்னா ப்ரோக் ஆகிடும். ஸோ பார்த்து ரோல் பண்ணிக்கோங்க. இந்தளவுக்கு திக்னஸ் வந்தால் போதும். இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தவாவை ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து சப்பாத்தி ரெடி பண்ண போகிறோம். நார்மலாக ஒரு சப்பாத்தி குக் பண்ணுறதுக்கு 2 minutes ஆகும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் 1 minute. பட் இந்த சப்பாத்திக்குள்ளே ஸ்டஃபிங் இருக்கிறதுனால குக் ஆகிறதுக்கு 4 minutes ஆகும். ஃபைனலாக சூப்பராக ஸ்டஃப்டு சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோட பார்க்கலாம். டாடா.